வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த செல்ஃப் கான்செப்ட் என்னது என்ன, தன்னை பற்றி நம்ம என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது அதுக்கு வி ஆர் ஆடிங் வேல்யூ டு தட் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த செல்ஃப் கான்செப்டுக்கும் செல்ஃப் எஸ்டீமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்மளை பற்றி நம்மளோட செல்ஃப் அந்த தன்னம்பிக்கையை எப்படியெல்லாம் நம்ம சிறப்புப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அதில் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ், லைக்கபிள்னஸ், அப்புறம் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள், சோஷியல் இன்ட்ராக்ஷனில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்க நம்ம இந்த பாயிண்டில் நம்மளோட இன்டெலிஜென்ஸு, அதாவது அறிவு கூர்மை, அறிவுத்திறன், மதிநுட்பம் அதெல்லாம் சொல்கிறோமே, அந்த சாமர்த்தியம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது. அப்புறம் நம்மளோட லைக்கபிள்னஸ், நம்மளை பார்த்தா எப்படி மற்றவங்களுக்கு பிடிக்கிறது, அப்புறம் நம்மளோட ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அடுத்தவங்க இந்த ஆஸ்பெக்டில் நம்மளை எப்படி ரேட் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி என்ன ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கு உயர்வாக நம்மளுக்கு காட்டித்தரும். ஆன் தட் பேசிஸ் நம்மளை மேலே மேலே வளர்த்துக்க முடியும். ஆனால் இன் டர்ன் இதுக்கு நேர்மறையாக இதுக்கு எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டால், நம்மளோட பர்சனாலிட்டி மேக்கப், நம்மளை பற்றின ஒரு சிறப்பான ஒரு உணர்வு, சிறப்பான ஒரு கவனமாக நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை, நம்மளை பற்றின சிறப்பான ஒரு ரேட்டிங்ஸ், ஒரு கணிப்பு நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னால், அது நம்மளோட பர்சனாலிட்டியை சிறப்புப்படுத்தும். அந்த பர்சனாலிட்டி என்ன, நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். இட் இஸ் த மேக்கப், இட் இஸ் த சோஷியல் இன்ட்ராக்ஷனில், ஒன் டு ஒன் பிஹேவியரில், ஒன் டு த குரூப் பிஹேவியரில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை பற்றின கருத்து கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தனி மனிதனுடைய கருத்து கணிப்பு ஒரு குரூப்பில் இருக்கும் பொழுது, தனி மனிதனை பற்றிய கருத்து கணிப்பு ஒரு குரூப்பில் பகிர்ந்து கொள்ள முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவனுடைய சிறப்பான தன்மை வெளிப்படும். அது இன்டர்ன் என்ன பண்ணும், அவனோட செல்ஃப் எஸ்டீமை என்ஹான்ஸ் பண்ணும். இன்டர்ன் அது என்ன பண்ணும்னா, என்ஹான்ஸ் பண்ண செல்ஃப் எஸ்டீம் முன்னால் அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய ஆளுமை திறன் சிறப்பாக தான் வெளிக்காண முடியும். இந்த வெளிக்கொணரும் பொழுது அவனோட நம்ம நல்லா படிக்கிறோம், நல்ல என்ன சமுதாயத்தில் சிறப்பானவனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த சிறப்பானவனாக இருக்கிறதுக்கு பணம் மட்டுமே போராது, குணமும் அத்தியாவசியம்னு இந்த உளவியலாளர்கள் நம்ம அதை பற்றி சிறப்பாக சொல்லணும். ஏன்னா சரியாக நம்மளால் பழக தெரியாட்டா, சரியாக நம்மளுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் எங்கே எப்படி பேசணும், எங்கே எப்படி நம்மளோட எக்ஸிபிட் பண்ணிக்கணும், நம்மளோட திறமைகளை எங்கே வெளிக்காட்டணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும், இல்லை அது தெரியறது தவறாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் நம்மளை பற்றின ரேட்டிங்ஸு, நம்மளை பற்றின ஒரு கணிப்பு, ரேட்டிங்ஸுன்ற கருத்து கணிப்பு, நாளைய நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும் அது ஒரு கருத்து கணிப்பு தான். ஆனால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் எவ்வளோ அதுக்கு தொடர்புடையதாக இருப்போம் அப்படின்னா, அது பர்சனல் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நம்மளை பற்றி ஒரு நேரமும் ஒரு கருத்து கணிப்பை நம்ம வளர்த்துக்கிறோம் என்ன சொன்னால், அந்த கருத்து கணிப்பே அது நேர்மையான கருத்துக்களை கொண்டு இருந்தால் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை அது என்ஹான்ஸ் பண்ணோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.